வணக்கம் எல்லாருக்கும். நான் ராம் பிரசாத், ராம் ரம்மி சிம்பிள் மார்க்கெட்ல இருந்து. 13th ஜான்வரி 2025 ஓட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்தியாவோட மேக்ரோ என்னென்ன வந்திருக்குங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். சரிங்களா? இந்தியாவோட மேஜர் மேக்ரோஸ் என்ன வந்திருக்குன்னா, இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டேட்டா, அப்புறம் மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் டேட்டா. இது டூ மேஜர் இண்டீசஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட ரெண்டுடைய டேட்டாவும் பார்த்தீங்கன்னா, நவம்பர் மந்தோட டேட்டா வந்து மச் பெட்டர் தேன் அக்டோபர் மந்த். இப்போ இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் வந்து 5.2% ஃப்ரம் 3.5. 3 மேஜர் செக்டர்ஸ் அது கான்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஒன்று மைனிங், மேனுஃபேக்சரிங், எலக்ட்ரிசிட்டி, எல்லா டொமைனுமே நல்ல கான்ட்ரிபியூஷன். சரிங்களா? அந்த பாசிட்டிவ் டேட்டா அது. செகண்ட் வந்து மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் டேட்டா. இது நவம்பர் மந்த் வந்து 5.8 ஃப்ரம் 4.4. இதுவுமே நல்ல டேட்டா. என்னென்ன இது வந்து இதில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன்னா, மெட்டல்ஸ், எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டு, அப்புறம் நான் மெட்டாலிக் மினரல் ப்ராடக்ட்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னாவே நல்ல growth கிடைச்சிருக்கு. உங்களுக்கு நவம்பர் மந்தோட டேட்டா வந்து அக்டோபர் மந்த்தை கம்பேர் பண்ணும்போது இது ரெண்டு பாசிட்டிவ் மேக்ரோ இந்தியன் ஆஸ்பெக்டில். அப்புறம் மூணாவது மேக்ரோ என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இந்தியன் ஃபாரின் ரிசர்வ். அது வந்து வீக் ஆன் வீக் எவ்ரி வீக் இது ரிலீஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட் வீக்கோட டேட்டா வந்து 635K யூஎஸ்டி டாலர்ஸ் வந்து அது என்ன ஆயிருக்கு, 640K யூஎஸ்டி டாலராக குறைஞ்சிருக்கு. இது மீனிங் என்னன்னா, இப்போ நமக்கு யூஎஸ் டாலரோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறதுனால நம்ம இந்தியன் கரன்சியோட வேல்யூ அகைன்ஸ்ட் யூஎஸ்டி வந்து டிப்ரிஷியேட் ஆகுது. சரிங்களா? அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆர்பிஐ எடுக்கிற ஒரு ஸ்டாண்டு தான் இது. இது வந்து என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் இருக்குது இல்லையா, யூஎஸ்டியாக இருக்கிறத வந்து டிப்ளியேட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, கரன்சி ஃபாலை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. இது ஆர்பிஐயோட மெஷர் இது. அது வந்து கண்டினியூஸாக டீக்ரேடிங் ட்ரெண்ட்லேயே இருக்குது. இது எதனாலன்னா, உங்களுக்கு யூஎஸ்டி வந்து யூஎஸ்டி டாலர் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே போகிறதுனால அதோட இம்பேக்ட் தான் இது. சரிங்களா? அது மூணாவது மேக்ரோ. நாலாவது மேக்ரோ வந்து ஐஎம்எஃப் சீஃப் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா வந்து 2025ஓட அவுட்புட் வந்து யூரோப் அண்ட் அமெரிக்கா இவங்களை கம்பேர் பண்ண காட்டிலும் லிட்டில் லெஸ்ஸாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஐஎம்எஃப் சீஃப் சொன்னது. யூஎஸ் யூகே வந்து மாடரேட்லி ஓகே. சைனா வந்து என்ன பண்ணோம், சைனாவோட ஜிடிபி எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னா அவங்களுடைய டொமஸ்டிக் டிமாண்டை பொறுத்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 4 மேஜர் எக்கானமியை பற்றி ஐஎம்எஃப் சீஃப் சொன்னதோட இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட் நியூஸு, ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் சாங்ஷன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறதுனால இந்தியா அண்டு சைனா என்ன பண்ணுறாங்க, அல்டர்னேட்டிவ் குரூட் ஆயில் இம்போர்ட் வந்து யார்கிட்டேருந்து பண்ணுறாங்கன்னா, ஒமான்டேருந்து அபுதாபிட்டேருந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதனால என்ன இருக்கும், உங்களுக்கு ஆயில் ப்ரைஸ் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால என்ன ஆகும், இது எது இம்பேக்ட் ஆகும்னா குரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்மளுடைய ஸ்டாக் வந்து பார்க்கணும். உங்களுக்கு இந்த ரிலையன்ஸோட ஸ்டாக்ஸ், ஓஎன்ஜிசி, எல்லா ஆயில் செக்டரோட ஸ்டாக்ஸ் வந்து நம்ம மானிட்டர் பண்ணுறது நல்லது. இது வந்து இந்தியா ரிலேட்டட் மேக்ரோ ரிலீஸ் ஆயிருக்கு. யூஎஸ் மேக்ரோட டேட்டா என்ன லாஸ்ட் வீக் என்ன ரிலீஸ் ஆச்சுன்னா, யூஎஸோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 4.2%லேருந்து 4.1% டிசம்பர் மந்த் குறைஞ்சிருக்கு. அவங்களுடைய இது பார்த்தீங்கன்னா நான் ஃபார்ம் பேரோல் டேட்டா. இது வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது 160K தான் இருப்பாங்க. 160K தான் அவங்களுக்கு நான் ஃபார்ம் பேரோல் எம்ப்ளாயீஸாக இருப்பாங்கன்னு. பட் அவங்களுக்கு வந்தது என்னன்னா, டிசம்பர் மந்த் பார்த்தீங்கன்னா 256K. இது வந்து ரொம்ப சூப்பர் பாசிட்டிவான ஜாப் டேட்டா. சூப்பர் பாசிட்டிவான ஜாப் டேட்டா நான் முன்னாடி நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அது வந்து மார்க்கெட்டுக்கு நல்லது கிடையாது. எதனாலன்னா, உங்களுக்கு நல்ல ஒரு ஜாப் டேட்டா வருதுன்னா என்ன ஆகும், எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இருக்கும். ஸோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இருக்கும்போது இன்ஃப்ளேஷனை வந்து அதில் இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஃபெட் என்ன பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கம்மியாயிரும். அதாவது இப்போ 2 இது சொல்கிறாங்களே, 2 ரேட் கட் 2025ல ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க யூஎஸ். அவங்க அதை பண்ணுறதுக்கு யோசிக்க வைக்கும் இந்த டேட்டா வந்துச்சுன்னா. சரிங்களா? அதனால தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கு ஃப்ரைடே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே டவுன். இது சூப்பர் பாசிட்டிவான ஜாப் டேட்டா இது. சரிங்களா? அதனால என்ன ஆகும், இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபெட் வந்து ரேட்டை கட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் மினிமைஸ் ஆயிருக்கு. டவ் ஜான்ஸ், நாஸ்டாக், எஸ்என்பி எல்லாமே பார்த்தீங்கன்னா 1.5% கிளியராக ரெடியூஸ் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு அன்னைக்கு. டாலர் இண்டெக்ஸ் அகைன் பார்த்தீங்கன்னா 109.65 அகைன்ஸ்ட் அவர் யூஎஸ்டி வந்து இந்தியன் ருப்பி வந்து 85.96. ஸோ இது வந்து ரொம்ப லோவுக்கு போயிருக்கு நம்ம கரன்சி. ட்ரெஷரி ஈல்டு வந்து 4.77%, 4.77. 10 இயர்ஸ் பாண்ட் ஈல்டோட பர்சன்டேஜ் வந்து 4.77.
இதுதான் மேக்ரோஸ் வந்து ரிலீஸ் ஆனது இந்தியா ஆஸ்பெக்ட்லையும் சரி, யூஎஸ் ஆஸ்பெக்ட்லையும் சரி. அடுத்தது நம்மளுடைய மார்க்கெட் பிஹேவியர் என்ன நடந்துச்சு அன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 78% ஆஃப் த ஷேர்ஸ் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. 20% ஆஃப் த ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஆயிருக்கு. கிளியரா ஐடி செக்டரை தவிர்த்து மற்ற எல்லா செக்டருமே கிளியராகவே நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு உங்களுக்கு. சரிங்களா? மார்க்கெட் வந்து பேரிஷ்ல தான் இருக்கு உங்களுக்கு. இன்னும் வந்து எப்போ டர்ன் ஆகுங்கிறதுக்கு எந்த இண்டிகேட்டருமே இல்லை. சரிங்களா? கிளியராகவே பேரிஷ் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் நம்ம. சரிங்களா? இது வந்து மார்க்கெட்டோட பிஹேவியர். சரி, ஐடி செக்டரும் மெயினா ஐடி செக்டர் வந்து கெயின்ல முடிஞ்சதுக்கான காரணம் வந்து டிசிஎஸோட ரிசல்ட் மட்டும்தான் உங்களுக்கு. அந்த டிசிஎஸ்னால பார்த்தீங்கன்னா, எல்லா எல்லா ஐடி ஸ்டாக்ஸுமே பாசிட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இது வந்து மார்க்கெட் பிஹேவியர் ஆன் இந்த ஃப்ரைடே அன்னைக்கு, லாஸ்ட் ஃப்ரைடே அன்னைக்கு நடந்தது. எஃப்ஐஐ டேட்டா. எஃப்ஐஐ ப்ரொப்ரைட்டரி டேட்டா உங்களுக்கு ஃபியூச்சர் இண்டெக்ஸ் வந்து கிளியரா நெகட்டிவ் ஸ்டான்ஸுக்கு இன்னும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஷார்ட் பொசிஷன்ஸை வந்து 2 பேருமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா 2%, ப்ரொப்ரைட்டரி டேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 4%. இன்னும் அவங்க வந்து மார்க்கெட்டு கீழே போகணுன்னு தான் நினைக்கிறாங்க. அப்போ தான் அவங்களால பணம் பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த இண்டிகேஷனு. நாளைக்கும் மார்க்கெட்டு கீழே தான் போகும். எவ்வளோ தூரம் போகலாங்கிறத சப்போர்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான். சரிங்களா? இப்போ வந்து மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. மேலே வந்தாலும் கொஞ்சம் பாசிட்டிவ் ட்ரெண்ட் வந்துட்டு திருப்பி அப்பர் லெவலில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ஏற்றிட்டு மறுபடியும் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இந்த ட்ரம்ப் பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன மாதிரி டாக்ஸேஷன் என்ன போடுறாரு, இம்போர்ட் டாக்ஸ் எதுவும் பண்ணுறாரா, இல்லை இம்போர்ட் டாக்ஸ் எதுவும் எக்ஸஸாக போட்டாங்கன்னா எல்லா கண்ட்ரியுமே இம்பேக்ட் ஆகும். ஸோ அதனால் அவருடைய இதையும் நம்ம கவனிக்கணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நமக்கு இருக்கிற யாட்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா, இவர் ட்ரம்ப் பவருக்கு வரணும். அடுத்தது நமக்கு யூனியன் பட்ஜெட் இருக்குது. சரிங்களா? இது எல்லாமே மேஜர் கான்ட்ரிபியூஷனை நிறையா பார்க்கணும் நம்ம. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எஃப்ஐ வந்து அகைன் நெட் செல்லரை 2200 கோடிஸ் 2200 க்ரோர்ஸ் செல் பண்ணியிருக்காங்க. டிஏ வந்து 4000 க்ரோர்ஸ் பை பண்ணியிருக்காங்க. இது வந்து எஃப்ஐ டிஏ டேட்டாவோட இண்டிகேஷன். அடுத்தது நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் லெவல். எல்லாருமே நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே 200 டேஸ் எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் கீழேயே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக பேரிஷ் ஸ்டாண்டு தான் இது. நிஃப்டி பார்த்தீங்கன்னா, நிஃப்டியோட கிளியர் சப்போர்ட் 23,250. இது என்ன சொல்கிறோம்னா, இந்த நவம்பர் மந்தோட லாஸ்ட் 22nd நவம்பரோட லாஸ்ட் க்ளோசிங் லோ அது. சரிங்களா? அது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. நெக்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் லோ சப்போர்ட் வந்து ரொம்பவே கிளியராக கீழே போயிடும் உங்களுக்கு. உங்களுக்கு அடுத்தது என்ன பண்ணுறோம்னா, இது உங்களுக்கு ஜனவரி 4த்தோட லோ தான். இன்பிட்வீன் எந்த ஒரு பிரேக்குமே கிடையாது. ஒரு 200 பாயிண்ட்ஸ் 300 பாயிண்ட்ஸாக கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது 23,250 கிளியராக பிரேக் ஆயிருச்சுன்னா உங்களுக்கு அது அப்படி தான் க்ளோஸ் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 23,850 டு 24,000. இது வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல். பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 49,500 ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 48,000. அந்த 48,000க்கு கீழே க்ளோஸ் ஆயிருச்சுன்னா அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா ஜூன் 4த்தோட லோ 46,000 வரலையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? இதுதான் இப்போ இருக்கிற ஸ்டாண்டு. இப்போ வரலையும் மார்க்கெட் வந்து பெரிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது. இது மாறுறதுக்கு நம்ம பார்க்கணும். இன்னும் அதுக்கு ஏதாவது பாசிட்டிவ் கியூஸ் வரணும். ட்ரம்ப் பவருக்கு வந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே தெரிய வரும் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ வரலையும் எந்த ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் மூவ் ஆகிறதுக்கான இண்டிகேஷன் எதுவும் இல்லை. இது கரண்ட் ஸ்டேட்டஸ். இப்போ என்ன நடக்கும், என்ன வந்து நம்ம மார்க்கெட்டை டிரைவ் பண்ண போகுது அப்படிங்கிறது இந்த வீக்கில் வந்து நிறைய டேட்டா பேக்டு ஆக்டிவிட்டி இது. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா, இந்தியா சைடில் பார்த்தீங்கன்னா, நம்ம சைட்லேயும் இன்ஃப்ளேஷன் டேட்டா வருது. யூஎஸ் சைட்லேயுமே இன்ஃப்ளேஷன் டேட்டா வருது. சரிங்களா? அது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டா. ஸோ அப்புறம் வந்து நம்மளுடைய Q3 ரிசல்ட் சீசனிஸும் போயிட்டுருக்கு. சரிங்களா? இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும். உங்களுக்கு மண்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் டேட்டா வருது நமக்கு. அப்புறம் டியூஸ்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரொடக்ஷன் இண்டெக்ஸ் வருது. வெனஸ்டே வந்து வெஹிக்கிள் சேல்ஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டீட்டெயில் வருது. ஃப்ரைடே அன்னைக்கு பேங்கோட லோன் அண்ட் டெபாசிட் growth டேட்டா. இந்த டேட்டா எல்லாமே வருது வந்து இந்தியா ஆஸ்பெக்டில். யூஎஸ் ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா டியூஸ்டே அன்னைக்கு வெனஸ்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓவரால் இன்ஃப்ளேஷன், கோர் இன்ஃப்ளேஷன் இந்த 2 டேட்டா வருது. தேர்ஸ்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூஎஸ் ரீட்டைல் டேட்டா. ஸோ இது வந்து யூஎஸ் சைடில். சைனா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு அவங்களுடைய ஜிடிபி ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் மேஜர் இண்டெக்ஸு. இதுதான் இந்த வாரத்தை தீர்மானிக்க போகக்கூடிய ஈவெண்ட்ஸ். ஒன்று பின்னாடி இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். கிளியராக பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம டிசிஷன் எடுக்க முடியும். ஆல்ரெடி நான் கிளியராக சப்போர்ட் லெவல் என்னங்கிறத சொல்லிட்டேன். அதை பிரேக் ஆயிருச்சுன்னா இது ஆல்ரெடி வந்து மார்க்கெட்டு பேரிஷ் தான். இந்த சப்போர்ட் லெவலில் கிளியராக பிரேக் ஆயிருச்சுன்னா கீழே போவோம். அது முடிய வெயிட் பண்ணுங்க. ஒரு இடத்துல போய் பாட்டம் அவுட் ஆகும்.
அதுக்கப்புறமா நீங்கள் டிசிஷன் எடுக்கலாம். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் ராம் ரம்மி சிம்பிள் மார்க்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.